ஆகஸ்ட் 16ஆம் தேதி டிவி முன்னாடி உட்காந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் பிக் பாஸ் ரசிகர்கள் டிவியை விட்டு நகர போறதில்ல. நம்மளை பொறுத்தளவுக்கு பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் அப்படிங்கிறது செப்டம்பர் 6ஆம் தேதியெல்லாம் தொடங்கலப்பா, ஆகஸ்ட் 16ஆம் தேதியே தொடங்குது. த காமன் மேன் ஷோ, அதற்கான ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் யாரெல்லாம் ஜட்ஜாக வர போகிறாங்க, யார் இந்த பர்டிகுலர் ஷோவை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ப்ரோமோ ஒன்று விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆரி அர்ஜுனன் பிக் பாஸ் டைட்டில் வின்னர், இன்னொரு பக்கம் ராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் ஓவியா, இவங்க 3 பேரும் ஜட்ஜஸாக இருக்க போகிறாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு. இந்த 3 பேரில் யாருமே காமனர் கேட்டகரியில் இருந்து வந்து டைட்டில் வின்னர் ஆகலை. இவங்களை எப்படி இதுக்கு ஜட்ஜாக போட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பிக் பாஸ் தமிழில் காமனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. தாமரை, ஷிவினு, தனலக்ஷ்மி, இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தரை இந்த 3 ஜட்ஜஸில் ஒருத்தராக கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு காமனருடைய வழி அவர் காமனருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் என்ன ரீசனுக்காக இவங்க 3 பேரை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. அண்டு ரொம்ப 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 இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி காமன் மேன் ஷோல இருந்தே கான்ட்ரவர்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு விஜய் டிவி ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி பிக் பாஸ் சீசன் 7 உடைய மாயா கிருஷ்ணனை த காமன் மேன் ஷோ உடைய ஆங்கராக கொண்டு வந்திருக்காங்க. மாயா கிருஷ்ணன் அப்படின்னாலே கான்ட்ரவர்சினாலே மாயா கிருஷ்ணன். மாயா வந்து பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்ல பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நபரோட சேர்ந்துக்கிட்டு பிரதீப் ஆண்டனி என்கிற நபருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்த பெருமை அப்படிங்கிறது மாயாவையே சேரும். மாயா வந்து அந்த பர்டிகுலர் சீசனை வின் பண்ணல, அர்ச்சனான்றவங்க வின் பண்ணிட்டு போனாங்க. மாயா மேல மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஹேட் அப்படிங்கிறது இருந்தது. அந்த ஹேட்டெல்லாம் தாண்டி இப்போ மாயாவை ஒரு ஹோஸ்டாக, ஒரு ஆங்கராக த காமன் மேன் ஷோக்கு விஜய் டெலிவிஷன் எடுத்திருக்காங்க. மாயா எங்கே போனாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. வாயை வச்சுக்கிட்டு கான்ட்ரவர்சியாக பேசுறது, எகத்தாளம் பேசுறது, திமிர்த்தனம் பேசுறது, ஆம்பளைங்களை வந்து தப்பானவங்க அப்படின்னு சொல்லி அப்ஜெக்டிஃபை பண்ணுறது, இதை வந்து முழுநேர வேலையாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் தான் இந்த மாயா. இந்த மாயா வந்து ஒரு ஆங்கராக இருந்து எந்த அளவுக்கு நடுநிலையாக இருந்து செயல்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் பர்சனலாக ரொம்ப ஆவலோட காத்திருக்கேன். இன்னொரு பக்கம் ஆரி அர்ஜுனன் அவர்கள் ஒரு பிபி கேஃபே அப்படின்னு சொல்லிட்டு காட்டப்படுது. அங்கே வந்து மாயா போயிட்டு பேனர் மாதிரி ஆர்டர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வேணும் சார், உங்களுடைய ஆர்டரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு ஆரி அர்ஜுனன் சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் அவர் வந்து பிக் பாஸ் உடைய டைட்டில் வின்னராக வந்தாருங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆரி அர்ஜுனன்னா ஒரு ரொம்ப நல்லவையா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, கம்யூனிசவாதியா, ஒரு போராளியா அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு வந்து தெரியும். அதனால் நீதி நேர்மை ஓகே ஆரி அர்ஜுனன், அதை நீங்கள் கடைபிடிச்சிங்க. நீங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீதி நேர்மை மிக்க ஆளாக வாழ்ந்தீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆஹா, நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய டைலாக் ஆச்சு அது. அவரோட டைலாக் கூட இல்லை, அறிஞர் அண்ணா அவர்களுடைய டைலாக் அது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு. என்ன பாலிடிக்ஸா, அரசியல் பேசுகிறீங்களா மிஸ்டர் ஆரி காமன் மேன் ஷோலையே? சரி, ரைட், ஓகே. அவர் சொல்கிறாரு. உடனே ஹானஸ்ட் ஆரி தோசை சாருக்கு ஒரு பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறம் ராஜு வராரு. ராஜு வந்து ஒரு காமெடி கண்டென்ட்டுக்கு, டைமிங் கவுண்டர்ஸுக்கு வந்து பேர் போன ஒரு நபர். அதனால் வந்து நான் வந்து எனக்கு 1/2 கிலோ டைமிங், 1/2 கிலோ வந்து கவுண்டர், இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாரு. உடனே ஒரு தக்கு காஃபி வந்து நம்ம ஆளுக்கு பார்சல், யாருக்கு, ராஜுக்கு பார்சல் அப்படின்னு மாயா சொல்லுது. அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்தாங்க விநாயக் அப்படிங்கிற மாதிரி, கடைசியாக தான் ஓவியா வர்றாங்க. ஓவியாவுடைய ரசிகர்கள்லாம் ஓவியா இப்போ வருவாங்களா, அப்போ வருவாங்களா, பிக் பாஸில் கெஸ்ட்டாக வந்துட மாட்டாங்களா, ஏதாவது ஒரு ஷோக்கு ஜட்ஜாக வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சீசன் பிக் பாஸ் வரும்போதும் ஓவியாவுக்கு வந்து ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்ன? ஏன்னா ஓவியா வந்து எவிக்ட் ஆகி வெளியில் போகலை பிக் பாஸை விட்டு. ஓவியா வந்து ஒரு சூசைட் அட்டம் பண்ணி ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு அது வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகி தான் பிக் பாஸ் விட்டு வெளில போனாங்க. ஓவியா மட்டும் திரும்ப கண்டஸ்டண்ட்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓவியா ஆர்மியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வழி மேல் விழி வைத்து ஓவியாவை காட்டிட மாட்டாங்களான்னு காத்துட்டு இருந்தாங்க. அந்த ஓவியாவும் இப்போ இந்த காமன் மேன் ஷோக்கு ஜட்ஜாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. ஸோ த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆரம்பிக்குது. 16ஆம் தேதி அப்படிங்கிறது கிராண்ட் லான்ச் அப்படிங்கிறது இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே வந்து நைட்டு 10:30க்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேல வந்து
ஈவினிங் 5:30க்கு வந்து டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. த காமன் மேனுக்கு கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வந்திருந்தது. அதில் வந்து ஒரு 20 பேரை சார்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து டாஸ்க் எல்லாம் வச்சு அவங்கள வந்து பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அந்த 20 காமனர்ஸில் யார் வந்து சிறந்த 2 நபர்கள் அப்படின்னு சூஸ் பண்ணி ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் 2 பேரையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செப்டம்பர் 6ஆம் தேதி விஜய் சேதுபதி அவர்கள் அனுப்பி வைப்பார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஸோ ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் ரசிகர்களே, உங்களுக்கு பிக் பாஸ் செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கல. நீங்கள் உண்மையிலேயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் விளையாட போகிற இந்த காமனர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த காமன் மேன் ஷோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதில் எவன் நல்லா டாஸ்க் ஆடுறான், எவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற வெறியோடு இருக்கான், யார் வந்து மல்டி டேலண்டடாக இருக்கா, யார் நல்லா பேசுகிறா, யார் நல்லா பாடுறா, யார் நல்லா யோசிக்கிறா, யார் கருத்தியல் ரீதியான சிந்தனை கொண்ட நபராக இருக்கா, எவன் ப்ரோக்ரஸிவாக யோசிக்கிறான், இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் எவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு இந்த ஷோவை ஆரி அர்ஜுனன், ராஜு மற்றும் ஓவியா இவங்க 3 பேரும் ஜட்ஜஸாக இருந்து அந்த 20 காமனர்ஸில் 2 நபர்களை செலக்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க அப்படின்றது உண்மையிலே மகிழ்ச்சி. ஏன்னா ஆரி அர்ஜுனன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். ராஜுவையும் நம்ம வந்து 106 நாள் பார்த்துருக்கோம். அவர் வந்து தப்பாக எந்த இடத்துலையும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம ராஜுவை பார்த்ததில்ல. அண்டு ஓவியா அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, உண்மையை பேசுவாங்க, பொய் பேசி பழக்கம் இல்லை, கண்டென்ட்டுக்காக ஓவியா நடித்ததில்ல. இந்த 3 பேரை ஜட்ஜஸாக செலக்ட் பண்ணதில் வந்து நமக்கு உடன்பாடு இருக்குது, நல்ல விஷயம். பட் என்ன, ப்ரோமோவை கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். ரொம்ப மொக்கையாக ப்ரோமோவை பண்ணி விட்டாங்க. நமக்கு இந்த ப்ரோமோவை பார்த்து உண்மையிலே நெருடலாக இருந்த விஷயம் என்னென்னா, மாயா போன்ற நபர்களெல்லாம் வந்து எதுக்காக வந்து ஆங்கராக போடுறீங்க, ஒரு ஹோஸ்ட்டாக போடுறீங்க இந்த காமன் மேன் ஷோக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா மாயாவெல்லாம் பிக் பாஸில் பார்க்கும்போதே நமக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது பேசினாலே உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கும், இரிட்டேட்டிங் டு த கோராக இருக்கும். ஒரு ஆம்பளையோட வாழ்க்கை வந்து நாசமாக போனதுக்கு காரணம் இந்த மாயா மாதிரியான ஆட்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எப்படி ஹோஸ்ட்டாக ஒரு ஆங்கராக கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் ஏற்படுத்தின தாக்கத்தை பிக் பாஸ் ரசிகர்கள் வேணால் மறந்துருக்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் சீசனை ரிவ்யூ பண்ண என்னால் மறக்க முடியாது. மாயாவுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் பின்னாடி ஒரு மேனிப்புலேஷன் இருக்கும். ஆண்கள் எல்லாருமே தவறானவங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஊதி பெருசாக்கக்கூடிய ஒரு மேனிப்புலேஷன் குவீன் தான் இந்த மாயா. இந்த மாயாவுடைய இந்த பர்டிகுலர் ஹோஸ்டிங், இந்த ஆங்கரிங் வந்து காமனர் செலெக்ஷனில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம விஜய் டிவிக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. சரி, பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஆகஸ்ட் 16 கிராண்ட் லான்ச் ஆக போகுது. இதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.